அவர் இல்லைன்னொடனே நீங்களாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க. இந்த சென்னையை, இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது. கிட்டத்தட்ட 40% மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது. நாங்கள் அரசியலற்று இருக்கலாம், அரசியல் உடையவர்களாக மாறும் பொழுது, விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். இது ஒரு எச்சரிக்கை. நீங்க வந்து அண்ணன் இல்லைன்னு சொன்னோன்னே நீங்க ஈஸியா டீல் பண்ற மாதிரி வந்து யோசிச்சிடாதீங்க. டெஃபினட்டா இது ரியாக்ட் பண்ணுவோம், இது ரியாக்ட் ஆகுன்றதை வந்து நான் இந்த இடத்துல வந்து உத்தரவாதமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணன் சாதாரண வேலையை பண்ணலைங்க. மற்ற தலைவர்கள் போல வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பேரை உருவாக்கியிருக்காரு, பல பேரை படிக்க வச்சிருக்காரு. அதை மீறி அண்ணனுடைய இறப்பில் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அதில் என்னென்னா, அண்ணன் வந்து தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போராடியவர். நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். பௌத்த மத மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக உயர்த்தியவர். பௌத்த கோயிலை முதல்ல கட்டி எல்லாரையும் பௌத்தர்களாக மாற்றியவர். அப்போ நமக்கு ஒரு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருது, இதில் வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா? பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மறைமுகமாக இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்யறது மூலமாக, ஏன்னா அவர் சமீப காலங்களில் தன்னுடைய குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தீவிர பௌத்தராக மாறினதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கூட சுற்றுறதே அவர் அவாய்ட் பண்ணியிருக்கார். முழுக்க வந்து தன்னை பௌத்தராக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூட வைத்துக்கொள்வது கூட வந்து நிறைய யோசிச்சிருக்காரு. ஸோ அந்த பௌத்த அறநெறி அவரை வந்து தனியாக மாற்றிருக்கு. அந்த பௌத்த அறநெறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்துருக்கு. அவர் அதை நம்பியிருக்காரு. ஆனால் அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு. ஆனால் இந்த சூழ்ச்சியை நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த கோணத்திலையும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் இந்த கோணத்திலும் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்த கூட்டம் இதோட வந்து அப்படியே கலைஞ்சு போயிடும் மட்டும் நீங்கள் வந்து நினைச்சிடாதீங்க. நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், நீங்கள் எங்களை என்னன்னாலும் பயமுறுத்தலாம். ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது. நாங்கள் ஒரு மேயர் ஒரு அம்மா இருக்கிறாங்க இங்கே. நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக மாறினீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன் ஓகே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க.